BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். அஜித் அவருடைய கரியர்ல மாசா சூப்பர் டூப்பர் ஹிட்டான வாலி படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்தை பத்தி நம்ம ஏன் குறிப்பா பேசுறோம்னா, May 1st 2026 வந்துட்டு இந்த வாலி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகுது பிஹாஃப் ஆஃப் அஜித் அவருடைய பர்த்டேனால. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அலப்பற கலப்ப போறாங்க அஜித் அவருடைய ரசிகர்கள். அதுக்கு முன்னாடி அவருடைய ஃபிலிமோகிராஃபியில ஏகப்பட்ட பிளாக் பஸ்டர் படங்கள் இருக்கு. ஆனா வாலி சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா அவருடைய ஃபிலிமோகிராஃபியில முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அமர்கலாம், காதல் கோட்டை, காதல் மன்னன் அப்படின்ற படங்கள்லாம் ஒரு டைப் ஆஃப் ஜான்ரா இருக்கும். ஒரு மாதிரி அப்பா சாக்லேட் பாய், பெண்களுக்கு பிடிக்கிற ஒரு கதாநாயகனா இருக்காப்லே, சரி இவர் என்ன பண்ண போறாரு அடுத்து அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த படத்தின் மேல இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த வாலி அப்படின்னும் போது இனிஷியல் கரியர்ல எப்படி இவர் வந்து சூஸ் பண்ண போறாரு, ஏன்னா டுவல் ஆக்ஷன் டபுள் ஆக்ஷன் அப்படின்னும் போது அதை புல் பண்ண முடியுமா ஆடியன்ஸுக்கு? த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து இவரை மட்டும் தான் பார்க்க போறாங்க, இவர் ரெண்டே கதாபாத்திரம் தான், அதுதான் த்ரூ அவுட் அந்த படம் ஃபுல்லா போக போகுது, எப்படி ஹோல்ட் பண்ணுவாரு, அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த டாக்ஸ் இருந்துச்சு. பட் அதை எதுவுமே கேர் பண்ணலங்க. வாலி நம்ம பண்றோம், டெபியூ டைரக்டர் எஸ் ஜே சூர்யா கூட சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து பெரிய சம்பவம் பண்ணாரு. இப்போ வரைக்கும் மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு 25-26 வருஷம் கூட அது ரீரிலீஸ் ஆகுது. அதுக்கும் மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அஜித் சார். வாலி படத்தோட ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, தேவா அண்ணன், சிவா தம்பி, ரெண்டு பேர்த்துக்குமே வந்து வேற வேற கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ்ங்க. அண்ணன் வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாருன்னா ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி பிசிக்கலி சேலஞ்சு, டெஃப் அண்ட் டம். இங்க கம்ப்ளீட்டா நம்ம தம்பி வந்துட்டு அண்ணன் என்ன சொன்னானோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு பெண்ணு வாங்கினா கூட அண்ணன் நீங்க யூஸ் பண்றீங்களா, அவருடைய பேச்சுவார்த்தையிலோ அவருடைய கைடன்ஸ் மூலியமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா தம்பி. அண்ட் இந்த ஒரு இடத்துல வந்துட்டு அவருக்கு ஒரு லவ் வருது, பிரியான்ற ஒரு பொண்ணு மேல காதல் படுறாப்புல. காதல் படும் போது வந்துட்டு அவர் சொல்ற அந்த குட்டி குட்டி கியூட்டான வந்து டெலிலு கதைகள்லாம் வந்து கேட்கும் போது செம்ம ஃபன்னா இருக்கும். ஜோதிகா அப்படின்றவங்க வந்து சோனான்ற கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. விவேக் அப்படின்றது ஒரு சேல்ஸ்மேன் விக்கின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. பயங்கர அல்டிமேட்டா போகும். இப்படி போயிட்டு இருக்கும் போது பிரியாவை ஏதோ ஒன்று சொல்லி கரெக்ட் பண்ணி அவரோட லைஃப்ல கொண்டு வரும்போது பார்ட்னரா இவங்க ரெண்டு பேரும் அவங்க லைஃப்பை வாழும் போது நம்ம தேவா அவர்கள் வந்து ரொம்ப கடுப்பாக்குறாப்புல. எப்படி அது நம்ம ஆசைப்படுற விஷயத்துல வந்து தம்பி எப்படி உள்ள வரலாம், நம்ம ஆசைப்பட்டு நம்மளுக்கு தானே முதல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறாப்புல. அது எதுவும் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலை அப்படின்றத மிச்ச கதை. கடைசியில வந்துட்டு எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் படம் முடியுது அப்படின்ற மாதிரி மெட்டபோரிக்கலா எஸ் ஜே சூர்யா அவர்கள் பண்ணிருப்பாப்ல. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம சிவா தேவாவை லிஃப்ட் பண்ணி ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விடுவாப்ல. அதே மாதிரி சிம்ரனுக்கும் நம்ம தேவாவுக்கும் ஒரு ஒரு கடைசியா ஒரு ஃபேஸ் ஆஃப் வரும். அதாவது பிரியாவுக்கும் தேவாக்கும் அங்க துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க, அவங்க ஸ்விம்மிங் பூல்ல விழுறாங்க அப்படின்றது ஓவரால் கதையா போகுது. அண்ட் வாலி படத்தை பார்த்தவங்க எல்லாருமே என்ன அது டுவல் ஆக்ஷன் சொன்னீங்க, ஒரு ஹைட் டிஃபரன்ஸ் காட்டல, ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், கண்ணம் கூட வந்து மறு வச்சுலாம் பழைய காலத்துலாம் வந்து காட்டுவாங்களே டிஃபரன்சியேஷன், அது மாதிரி எதுவுமே இல்லாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அவங்களுக்குள்ள எப்படி இந்த டிஃபரன்ஷியேஷன் காட்ட போறாங்க அப்படின்னும் போது எஸ் ஜே சூர்யா மேலே ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. ஆனா அதை எதையுமே கேர் பண்ணிக்காம பெரிய சம்பவம் பண்ணாரு. அண்ட் இந்த இடத்துல தான் வந்துட்டு முழுமையா வந்து எஸ் ஜே சூர்யாவை நம்பினாரு அஜித் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துல வந்து கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எஸ் ஜே சூர்யா அவர்கள்லாம் வண்டிலாம் இல்லையா, நடந்து போயிட்டு இருப்பாரு. அண்ட் அவர் பாட்டு அவருடைய ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நமக்கு ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்றாரு, நம்மளோட டேரக்டர் நம்ம அப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாராம். அண்ட் ஆரம்பத்தில் வண்டி வாங்கி கொடுத்த அஜித் அவர்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா படம்லாம் முடிஞ்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்ல வந்துட்டு எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு அஜித் அவர்கள் கால் பண்றாராம். கால் பண்ணி டார்லிங் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஜே சூர்யா முழிக்கிறாப்புல, என்ன கலர் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒயிட் கலர் பிடிக்கும்னு ஒரு ஒயிட் கலர் சாண்ட்ரா கார் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் எஸ் ஜே சூர்யா அவர்கள் எந்த ஈவெண்ட் போனாலுமே பெருந்தன்மையா இந்த விஷயத்த சொல்வாரு. அண்ட் இதனால என்னவோ தெரியல ரெண்டு பேருக்குமான ஃபேன்ஸ் வந்து கிரேஸ்ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல எஸ் ஜே சூர்யா அவரோட பிரில்லியன்ஸை பத்தி நம்ம பாராட்டி ஆகணும், சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து ஆசை படத்துல ஏரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அஜித் அவர்கள்ட்ட எப்படியாவது ஒரு கதையை நரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காப்புல. அந்த நரேஷன்ஸும் ரெடியா வச்சிருக்காப்புல கதையை. ஸோ ஒரு டைம்ல வந்து அஜித் அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி நரேட் பண்ணும்போது அஜித் அவர்கள் சொன்னாராம், எனக்கு நான் அந்த டுவல் ஆக்ஷன் அது மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி டபுள் ஆக்ஷன் ரோல் தான் சொல்லுங்க அப்படின்னும் போது இவர் சொல்ல வந்த கதையிலுமே வந்து அண்ணன் தம்பி கதை தான். ஆனா அதுல வந்து அண்ணன் ரோலை இவர் கொடுத்துட்டு இல்லைனா வந்து தம்பி ரோல் இவர் கொடுத்துட்டு அண்ணனை வேற யாராவது ஒருத்தர் நடிக்க வைக்கிறதா பிளான் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டு ரெண்டுமே நீங்களே பண்ண நல்லா இருக்கும், ரெண்டு ரோலுமே உங்களுக்காக தான் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரோட மாஸ்டர் மைண்ட் இவருடைய அந்த ஒரு மொமெண்ட்டை போட்டோடனே ஓகே நல்லா இருக்கே நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு வாய்ப்பை கொடுத்து அப்படி அமைஞ்சிருந்தா வாலி திரைப்படம். ஒருவேளை என்னமோ தெரியல அந்த டைம்ல வந்து எஸ் ஜே சூர்யா வந்து இப்போ ஒரு ஆக்டரா இருக்காரு, அந்த டைம்ல அவர் ஒரு மாதிரி வெல் நோன் ஆக்டரா இருந்தாருன்னா அண்ணன் கேரக்டர்ல எஸ் ஜே சூர்யா அவர்களும் தம்பி கேரக்டர்ல நம்ம அஜித் அவர்களும் பண்ணியிருந்தா ஒருவேளை நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது வேற மாதிரியான சம்பவம் தான், பிளாஸ்ட் தான். ஏன்னா ரெண்டு ரோல் பண்ணியிருந்து
அந்த கேரக்டரை வந்து யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம அஜித் அவர்கள் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை அந்த அண்ணன் ரோல் வந்து எஸ் ஜே சூர்யா அவர் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு மாஸ்டர் பீஸாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. அண்ட் நீங்கள் என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படத்தில் மெயின் லீடாக பண்ண சிம்ரன் அவங்க முதல்ல இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாகவே இல்லையாங்க. அவங்க அந்த கேரக்டர் பண்ணுறதாவே இல்லையா. அவங்களுக்கு பதிலாக கீர்த்தி ரெட்டி, ஜோதிகா, ரம்பா அண்ட் மீனா இவங்களுடைய பேர் தான் அடிபட்டிருக்கு. அண்ட் மீனா மேம் இருக்கட்டும், ரம்பா மேம் இருக்கட்டும், அவங்கள கதையை சொன்னாங்களா. அண்ட் ஒரு சில காரணங்களால அவங்க வந்து இந்த பிரியா அப்படின்ற கேரக்டரை பண்ண முடியல. அண்ட் ஜோதிகா அவங்க வந்து சோனா அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு குட்டி அந்த இமேஜினரி கேரக்டர் மாதிரி வரும். ஏன்னா அந்த கதை சொல்றதுல அதுவுமே வந்து எப்படி வந்துச்சு பார்த்தா அதுவுமே இவங்களுக்கு வந்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் வந்து பிரியா அப்படின்ற கதாபாத்திரத்தை தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சான். அவங்க பாலிவுட்ல வந்து டெபியூ ஆகி அங்கே ஒரு படம் அந்த டேட் கிளாஷ் அந்த டேட் இஷ்யூஸ்னால தமிழில் அவங்க சரியாக லான்ச் ஆக முடியல. கொஞ்ச நாள் தான் கிடச்சிது. அந்த தமிழில் அந்த நாட்கள் வச்சு இவங்க அதை பண்ணிட்டாங்க. அண்ட் அதுவுமே வந்து ஜோதிகா அவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங்காக அமைஞ்சது இந்த வாலி படத்தின் மூலிமா. கீர்த்தி ரெட்டியுமே வந்து ஃபைனலைஸ் ஆனாங்களாம். ஆனால் ஒரு சில காரணங்களால அவங்களும் இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியேறிட்டாங்க. அண்ட் படத்தில் நம்ம ஏகே அவருடைய படத்தில் ஒரு டைலாக் மாதிரி தான் கடைசியாக வந்தவங்க தான் விநாயக் அப்படின்ற மாதிரி சிம்ரன் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. அவங்களும் வந்துட்டு இந்த வாய்ப்பை மிஸ்ஸே பண்ணல, சூப்பராக கிராப் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போலேருந்து எப்போ இந்த படத்தை பார்த்தாலும் சரி சிம்ரனை தாண்டி வேற யாருமே பிரியா அப்படின்ற கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு அந்த ரோலை சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அண்ட் இப்பயும் சரி எப்பயும் சரி பிரியானா டக்கு நம்ம வாலியில் நம்ம சிம்ரன் மேம் தான் ஞாபகம் வராங்க. இப்போ எப்படி சிம்ரன் அவங்க வந்து பிரியா அப்படின்ற கதாபாத்திரம் சொன்னோன்னு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கேரக்டரை எலிவேட் பண்ணி சொன்னாலுமே இந்த பேரலாக வந்துட்டு நம்ம சிவா அண்ட் தேவா அப்படின்ற கதாபாத்திரத்தை பண்ண அஜித் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ எல்லாம் அந்த ஓஜின்னு சொல்கிறாங்கல்ல, த ரியல் ஓஜி ஆஃப் அவருடைய இனிஷியல் அந்த ஃபிலிமோகிராஃபிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணியிருப்பாரு. அண்டு நீங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து வாலிதான் ஞாபகம் வரும். அந்த சூவிங்கம் அவர் அதை போடுறதா இருக்கட்டும், மேனரிசம், அவர் அந்த பார்வையிலேயே வந்து அந்த பீக் லெவல் ஆஃப் வில்லனிசம் வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாப்ல. ஆக்டிங்கில் வந்துட்டு டைலாகே இல்லாமல் தன்னுடைய அதாவது வந்து இப்போ வந்து ஒரு வில்லன் ஒரு பேசணும்னா கண்டிப்பாக டைலாக்ஸ், மாஸ் டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ்லாம் பேசி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பயமுத்தலாம். ஆனால் இவர் தன்னோட பார்வையாலையும் தன்னோட செய்கையாலையும் தன்னோட ஆக்டிவிட்டீஸ்னாலையும் வந்து சுற்றி இருக்கவங்கள வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ண வைக்கிறதுலாம் வந்து பெரிய டாஸ்க்கு. அதை நம்ம தேவா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நம்ம அஜித் அவர்கள் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எல்லாருக்குமே ஃபேன்ஸே வந்து தலைவா இது மாதிரி யாருமே பண்ண முடியாது, இவரை தாண்டி இந்த பெர்ஃபார்மன்ஸ் யாரும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இதை தாண்டி ஏகப்பட்ட டபுள் ஆக்ஷன்ஸ் ரோல்ஸ் தான் பண்ணியிருந்தாலுமே வாலி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் அஜித் அவருடைய கரியர்லேயே சொல்லலாம். படத்தில் கேஸ்டிங்கை பற்றி நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்டாக பேசினாலுமே மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். ஏப்ரல் மாதத்தில் இருக்கட்டும், ஏ சோனாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அண்ட் இப்பயுமே எல்லாரோடைய பிளேலிஸ்ட்டுமே ரூல் பண்ணிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் எல்லா பாடல்களிலுமே நிலா அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குமா. ஸோ அந்த சரணம்ல இருக்கட்டும், பல்லவியில் நீங்கள் எங்கே நீங்கள் நோட் பண்ணாலுமே வந்துட்டு அந்த நிலா அப்படின்ற ஒரு வேர்டு வந்து உள்ளே இன்சஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. டைம் இருந்தால் நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி வாலி படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து நம்ம அஜித் அவர்கள் கிடைச்சது. சிம்ரன் மேம் வந்து நாமினேட் ஆனாங்க. அண்ட் பெஸ்ட் டெபியூ ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்ம ஜோதிகா அவங்களுக்குமே வந்து அவார்டு கிடைச்சிது. அண்ட் இதை பார்க்கும்போது வந்துட்டு பெரிய பெரிய டபுள் டமாக்கோ ஆஃபர்ஸ் வந்து அடுத்தடுத்து எல்லாருக்குமே கிடைச்சிது. அண்ட் வாலி படத்தோட ப்ரீமியர் ஷோவில் வாலி படத்தை பார்த்த எல்லாருமே நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. இதில் குறிப்பாக ஏம் ரத்னம் அவர்கள் எஸ் ஜே சூர்யா அவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குஷி அப்படின்ற ஒரு படம் வந்து அங்கே தான் கிக் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் அண்ட் ஜோதிகா மேம் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. வேற லெவலான பம்பர் ஹிட் ஆயிருக்கும். மே 1 ரிலீஸ் ஆகிற வாலி திரைப்படத்தெல்லாம் தாண்டி மே 1 நம்ம ஏகே அவரோட பர்த்டே இல்லையா, ஏகே பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் கீழே விஷஸை போட்டுருங்க. அண்ட் அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டுங்க. நான் ஆரம்பிச்சிடறேன். எனக்கு மங்காத்தா ரொம்ப ஃபேவரட், உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்லிட்டுங்க. அண்ட் இதே நிறைய வீடியோஸுக்கு SS மியூசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.